ஜிம்ல வந்து ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் வேற எதுவுமே பண்ணாம ரன்னிங்லாம் சம்பந்தமா எதுவுமே பண்ணாம வந்தமா அடைக்கிறப்ப புடைக்கிற மாதிரி போட்டோமா போனோமா அப்படின்னு ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னு உள்ள வாங்க மாஸ்டர், இதுக்குள்ள வாங்க, ஃப்ரேம்குள்ள வாங்க. இதுவரையும் எத்தனை கிலோமீட்டர் அதிகபட்சம் ரன்னிங் போயிருக்கீங்க? ஒரு ரவுண்டு போயிருக்கேன். ஒரு ரவுண்டுன்னா எத்தனை மீட்டர்? எதுவுமே தெரியாது. ஃபிட்னஸை பத்தி என்கிட்ட அவ்வளவு மல்லு கட்டுற. ஏன் ஃபிட்னஸ் மேல ஒரு லவ்? என்ன இது லவ்வா? அப்படியே நைஸா எல்லாரும் கிளம்புறாங்க. பேசுறதெல்லாம் இல்ல, ஒரு கேள்விக்கு பதில், அவ்வளவுதான். இதுவரை நீங்க எத்தனை கிலோமீட்டர் ரன்னிங் போயிருக்கீங்க? மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர் போயிருக்கேன். 5 கிலோமீட்டர் போயிருக்கீங்க. ஒரு ஃபிட்னஸ்ல இருக்கிறாலே மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் ஆச்சு ரன்னிங் போகணும். அவர் போயிருக்காப்ல. நீ என்ன போயிருக்கீங்க? ஸ்ட்ரீட் டாக்ஸ் வரதுனா ரன்னிங் போவேன். ஸ்ட்ரீட் டாக்ஸ். அபினேஷ் நீங்க வாங்க. நீங்க இதுவரை எத்தனை கிலோமீட்டர் ரன்னிங் போயிருக்கீங்க? சும்மா நடந்திருக்கேனே. எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க? நெருக்கி 100க்கு மேல போயிருக்கேன். 100 கிலோமீட்டர் நடந்திருக்கீங்களா? எப்படி இந்த பாத யாத்திரை போறது அந்த மாதிரி? இல்லனே, ஜிம்முக்கு வரப்போ போகும்போது டெய்லி என்கிட்ட பைக் இல்லனே, டெய்லி நான் ஒரே ஸ்ட்ரெச்ல, அதாவது நான் கேக்குறேன் என்னன்னா, ஒரே ஸ்ட்ரெச்ல எத்தனை கிலோமீட்டர் வரையும் நடந்திருக்கீங்க? ஒரு வருஷம் நடந்ததெல்லாம் கணக்கு கேட்கல. எது எங்க இருந்து எங்க? இங்க இருந்து நைரா பல்க் வரையா. அப்புறம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 5 கிலோமீட்டர் நடப்பீங்களா? எங்க வீட்ல இருந்து பானிபூரி சாப்பிட்டு டெய்லி 3 கிலோமீட்டர். வந்து யாருமே இல்ல சர்க்கலா போறோம். இயாளு வர்க்கலாவா? மலையாள புக்க படிச்சு ஃபிட்னஸ் கண்டென்ட்டா பேசலாம் அப்படின்னு நான் எடுத்தா ஏதோ பொம்பளை எல்லாம் கண்டென்ட்டா எடுக்கிறேன். சிங்கிள்லாம் இல்ல, ஐயோ பையனே. ஒரு ஜிம் மாஸ்டருக்கு தகுதியை இழந்துட்டாங்க. ஜிம் மாஸ்டர்னா டிசிப்ளின் என்ன? சேது போய் பாப்போம் வா. பொம்பளை சோக்கு. சேது என்ன சேது, என்னடா பேசுவ நீ? சும்மா அப்படியே தூங்குனியான்னு கேப்பியா? அதுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம் ஆகுது? அதுக்கு இங்க வந்து பேசுறேன், வெக்கப்படுறேன். எதுக்கு இப்ப செல்ல தூக்கிட்டு தனித்தனியா வர்றிய? ஜிம்லயே எங்கடா இருட்டான இடம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து போய் உட்காந்துடுறான். இந்த மாதிரி ஆளுகளுக்காக தான் நான் ஃபிட்னஸ் பத்தி சொன்னேன். அதான் அந்த கண்டென்ட்ட போட்டது.